சாப்பிடுற நேரத்தை பாரு. ஏண்டா பாஸ்கரா, இப்படி வேலை வேலைன்னு அலைஞ்சுக்கிட்டு சரியா சாப்பிடாம கொள்ளாம கஷ்டமா இல்ல? கஷ்டம்தான். என்னடா ஒரு வார்த்தையில கஷ்டம்தான் சொல்லிட்டு விட்டுட்ட? வேற என்ன பண்ண சொல்ற? கஷ்டப்படுறது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா என் கூட இருக்கிறவங்க கஷ்டப்படுறவங்க சொல்றாங்கல்ல, அதான் எனக்கு எரிச்சலா இருக்கு. அதுலயும் நீ இருக்கிய, சொல்லவா வேணும்? என்னடா நீ இப்படி பேசுற? அது சரி பாஸ்கரா, இவ்வளவு லேட்டா வந்திருக்கே, நீ எதுல வந்த? என்ன புதுசா கேக்குற? சிட்டில இருந்து அவுட்டர்ல இருக்கும், 2 பஸ் மாதிரி ஷேர் ஆட்டோல தான் வந்தேன். ஒரு பைக் இருந்தா உனக்கு வசதியா இருக்கும்ல? என்னம்மா நக்கல் பண்றியா? சாம்பாருங்கிற பேர்ல காய் கூட போடாம ஏதோ ஒண்ணு ஊத்தி இருக்க. நானும் பேசாம சாப்பிட்டுட்டு இருக்கேன். இந்த நிலைமையில பைக் ஒண்ணுதான் குறைச்சல். பாஸ்கரா, விஷயம் இல்லாம இந்த அலமையில எதையுமே சொல்ல மாட்டாடா. அன்னைக்கு உங்ககிட்ட ஒரு பொண்ணு போட்டோவை காட்டினல்ல, அவளை மட்டும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிடு. அப்புறம் பைக் என்ன, ஏரோப்ளேனே வாங்கலாம்டா. அவ்வளவு வசதியும் வாய்ப்பும் உள்ள குடும்பம்டா. பொண்ணும் பார்க்க அப்படியே சும்மா தலதலன்னு இருக்காடா. அம்மா, ஏற்கனவே ஒரு தடவை சூடுபட்டிருக்கேன். இந்த மாதிரிதான் ஏதோ கணக்கு போட்டு ரஞ்சினியை கல்யாணம் பண்ண போய் கடைசியில என்னாச்சு உனக்கே தெரியும். நாம எதுவும் முடிவு பண்ண முடியாதுமா. என்னதான் எண்ணெய் தடவி மண்ணில் புரண்டாலும் ஒட்டுற மண்ணு தான் ஒட்டும். தயவு செஞ்சு இந்த பேச்சு என்னமோ விட்டுரு. என்னடா என்னமோ பெருசா ஞானம் வந்த மாதிரி பேசிட்டு இருக்க? நானே எவ்வளவு பிரயாசப்பட்டு இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்கேன். உடனே பைக் கிடைச்சிரும்டா. நீ பெருசா தத்துவம் பேசுற. எனக்கு இனி குடும்ப வாழ்க்கை அமையணும்னு அது அபியோட தான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. அதுக்கான முயற்சிகளை நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால இனிமே இந்த மாதிரி பேச்சு என்கிட்ட பேசாத. இந்த பைக் வாங்கி தரேன், கார் வாங்கி தரேன், சின்ன குழந்தைக்கு ஆசை காட்டுற மாதிரி என்கிட்ட பேசாத. புரிஞ்சதா? பாத்தியா வித்யா, இனிமே நடக்க போற உங்க அண்ணனோட கல்யாணத்துக்கு எப்படி வரதட்சணை வாங்கணும்னு இப்பவே உங்க அம்மா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல உங்க அண்ணனுக்கு இது 2வது கல்யாணம் வேற. ஆனா நான் அப்படியா? என்ன சொல்ல வரீங்க? என்னத்த சொல்றது, கல்யாண செலவுக்கு நான் வச்சிருந்த ஜிம்மை வேற வித்துட்டேன். ஏதாவது ஒரு வேலைக்கு போலான்னு பார்த்தா ஒரு ஸ்கூட்டர் கூட கிடையாது. இது ஏன் உங்க குடும்பத்துல யாருக்குமே புரிய மாட்டேங்குது? 3 வேளை சாப்பாடு சொகோன்னு இங்க வந்து செட்டில் ஆயிட்ட. உனக்கு அதெல்லாம் வேற கேக்குதா? ஊரை கூட்டி விருந்து வச்சு கல்யாணம் பண்ணதுல இருக்கிற சொத்து எல்லாமே போயிட்ட மாதிரில பேசுற. ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாமியார் வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு சாப்பிடுற உனக்கு பைக் கேக்குதா? சைக்கிள் டயர் வேணா வாங்கி தரேன், அப்படியே உருட்டிக்கிட்டே ஓடு. சும்மா இருக்கலாம்ல. என் மருமகளா தான் இருக்கும். ஹலோ, யார் பேசுறது? அத்தை, நான் சங்கீதா பேசுறேன். சங்கீதாவா? நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் அத்தை. அவரு எப்படி இருக்காரு? உன் போட்டோவை பார்த்ததுல இருந்து உன் நினைப்பாவே இருக்கான். பொண்ணை பத்தி தாமா வாய் ஓயாம பேசிக்கிட்டே இருக்கான். இப்பதான் வெளியே போனா. அப்படியா? ஆமா சங்கீதா, உன் போட்டோவை இப்ப என்கிட்ட கூட காட்ட மாட்டேங்கிறானா பாத்துக்கியே. ஏன் சங்கீதா போட்டோவை நீங்க எல்லாரும் பார்த்துட்டு திருஷ்டி பட்டுட்டா என்ன ஆகுறதுன்னு கேக்குறான். இப்பவே இப்படி இருக்கான், அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்க போறானோ? நீதான் சங்கி என்னெல்லாம் கவனிச்சுக்கணும். அத எப்பவும் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். அது எனக்கு தெரியுமா. சரிங்க அத்தை, நான் வச்சிடுறேன். வச்சிடுமா. பேய் பாஸ்கரா, என்னத்த பண்ண போறானோ இவன். சங்கி,
சாப்பிட்டீங்களா அபி? சாப்பிட்டம்மா. நீ சாப்பிட்டியா? ஆ, நான் சாப்பிட்டேன், நல்லா சாப்பிட்டேன். என்னடா பண்ற? பாக்கா தோரம்பூர் வாங்கிட்டு வந்தேன், அதான் போட்டு வைக்கிறதுக்கு பாட்டில தொடச்சிட்டு இருக்கு. ஏக்கா ரொம்ப கலப்பா வந்திருக்க. ஏக்கா உன் மகன் வீட்டுல கவனிப்பெல்லாம் எக்கு தப்பா இருந்துச்சாக்கும். இருந்து மகன் வீட்டுக்கு போயிருக்க, வராத மாமியா வந்துட்டாங்களேன்னு உன் மருமக உன்னை தலையில வச்சு கொண்டாடிட்டாளாக்கும். இல்லையா பின்ன, ரொம்ப பிரியமா நடந்துகிட்டா. அத்தை அத்தைன்னு ஒரே கரிசனம். யாரு ஓ மருமகளா? என்னடா ஆச்சரியமா கேக்குற? எல்லாரும் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கடா. ஏதோ வயசுல சின்னவ தப்பா நடந்துகிட்டா, அதுக்காக அவ அப்படியே இருப்பான்னு சொல்ல முடியுமா? சிரமமா இருக்கிற நேரத்துல ஒத்தாசையா இருந்தேன்னா அவ ரொம்ப உருகிட்டா தெரியுமா? ஆமா ஆமா, வெயில் போடுற போட்டுக்கு உருகத்தான் செய்யும். என்னடா கிண்டலா உனக்கு? ஏக்கா நீ சொல்றதுல நிஜம் தானே? ஆமாடா, இதுல கூட்டி கழிச்சு சொல்றதுக்கு என்ன இருக்கு? மனோவும் சரி அனுவும் சரி அனுபவம் இல்லாத சிறுசுங்க தானே. இப்பதான் மனுஷங்களோட தேவை என்னன்னு அவங்களுக்கு தெரியுது. அப்ப தெரிஞ்சிருச்சுங்கிற? ஆமாண்டா, என்னை விடவே அவங்களுக்கு மனசு வரல, அங்கேயே இருக்க சொன்னாங்க. ஏம்மா, அப்ப நீ உன் பையன் மருமக கூட அங்கேயே இருந்திருக்கலாம்ல, எதுக்கு உடனே கிளம்பி வந்த? அது அவங்க அம்மா வந்து அவளை கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்களா, அதுவும் நியாயம் தானே. அதனால அனு அங்கே போயிட்டா, நான் கிளம்பி வந்துட்டேன். அப்படி சொன்னாலே நான் அங்கே போக கூடாதுன்னு. அவ பேச்சு கேட்டு நான் அங்கே போகாம இருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? அவங்க 2 பேர் மனசும் எவ்வளவு நொந்து போயிருக்கும். நம்ம மேல அவங்களுக்கு வருத்தம் அதிகமாயி நிரந்தரமா பிரியற மாதிரி ஆயிடாது. இதுக்குதான் என்ன மாதிரி அனுபவப்பட்டவங்க பேச்ச கேட்கணும், சூழ்நிலை புரிஞ்சு நடந்துக்கணும். இன்னும் அங்க என்னென்னலாம் நடந்துன்னு சொல்லுக்கா, எல்லாத்தையும் கேட்டு புரிஞ்சு நாங்களாம் நடந்துக்கிறோம். ஏண்டா என்ன ஒரு மாதிரியே பேசுற? ஆமாக்கா, அந்த காஞ்சனா உன்னை பேசின பேச்சு, உன்னை வீட்டுக்கு போமான்னு சொல்லிட்டு மனோ கதவை சாத்திட்டு அந்த காஞ்சனோட கிளையும் போனது எல்லாத்தையும் சொல்லுக்கா. பெரிய மனுஷியா இருந்துகிட்டு உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? யாரை காப்பாத்துறதுக்கு இப்படி போய் சொல்ற? வீட்டுக்கு வெளில இருந்து பார்த்ததுனால எனக்கு இது மட்டும் தான் தெரிஞ்சு. இன்னும் வீட்டுக்குள்ள உன்னை என்னெல்லாம் அசிங்கப்படுத்துறாங்களோ அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். என்ன முழிக்கிற? நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து இவங்கிட்ட சொல்லிட்டேன். டேய், அறகுறைய பார்த்துட்டு வந்து நீ ஏதாவது ஒண்ணு உளறிட்டு இருக்காதே. அக்கா, இங்க பாரு. வேண்டாமா, நீ எதையாவது சொல்லி சமாளிச்சு உன்னை நீயே ஏமாத்திக்க வேண்டாம். என்னம்மா இதெல்லாம்? உனக்கு எதுக்கு இந்த தலையெழுத்து? அந்த அனுவை பத்தியும் மனோவை பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்னு தான் உன்னை போக வேண்டாம்னு சொன்னேன். மீறி போய் இப்ப அவமானப்பட்டு வந்ததும் இல்லாம என்னென்னமோ சொல்லி எங்ககிட்ட சமாளிக்கிறியா? இல்ல அபி, வந்து அம்மா, எல்லாரும் மாறிட்டாங்கம்மா. அதுலயும் நம்ம மனோ அடியோட மாறிட்டான். அவன் கடைஞ்செடுத்த சுயநலவாதி ஆயிட்டான். இனிமே அவனுக்கு ஏதாவது தேவைன்னா மட்டும்தான் இங்க நம்மளை தேடி வருவான். உனக்கு ஏமா இதெல்லாம் புரிய மாட்டேங்குது? இங்க வந்து உன்னை வற்புறுத்தி கூப்பிட்டான்ல, அப்புறம் மாமியார் வந்து கூப்பிட்ட உடனே எதுக்கு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போனோம்? அதான் நீ அங்க போயிட்டல்ல, அங்கேயே இருந்திருக்கலாம்ல. நல்ல கேளபி. அவன் மாமியார் கிட்ட என்னமா சொல்லிருக்கணும்? நான் சொன்னதுனால அம்மா இங்க கிளம்பி வந்திருக்காங்க, நீங்க உங்க வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பி வச்சிருக்கலாம்ல. ஏமா அவன் அப்படி செய்யல? அத கூட விடு. அவன் மாமியார் உன்னை அவமானப்படுத்தும் போது அவன் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தானா என்ன மனுஷமா அவன்?
இப்பவாவது புரிஞ்சுக்கோமா. அதுக்காக அவனை கை கழுவி விட்டுட முடியுமா அபி? இல்லம்மா, இன்னும் அவன் நிறைய அடிபடணும். அடிபட்டு யார் அவனுக்கு வேணும், யார் அவன் மேல நிஜமான பிரியம் வச்சிருக்காங்க, இதெல்லாம் அவனுக்கு புரியணும். புரிஞ்சுக்கிட்டு அவனே திருந்தட்டும். அது வரைக்கும் நீ உன் பாசத்தை கொஞ்சம் பாதுகாப்பா வச்சுக்கோ. அதுதான் நல்லது. வார்த்தை. வாங்கடா. இதோ இவர்கிட்ட கேட்போம். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம்பா. யாருப்பா, என்ன வேணும்? அண்ணா சல்பேட்டா சரோஜா. அதான் நான் ஜெயில கூட இருக்குதே, அது கூட எங்க இருக்குது? தெரியாதுப்பா. தெரியாதா? தெரியாதுன்னு சொல்றேன்ல. என்னடா தெரியாதுங்கிறான்? என்ன பண்ணலாம்? சரி வாங்க. ஏய் ஆறா. இந்த பவுடரே இல்லப்பா பிரதர். பவுடர் இல்லாம என்னத்த விளையாடுறது? வணக்கம் பிரதர். வாண்ணா, என்னண்ணா? இந்த சரோஜா தெரியுமா உங்களுக்கு? சரோஜாவா? எந்த சரோஜாண்ணா? அதான் சல்பேட்டா சரோஜா. ஓ அதுவா? அது இங்க இல்லண்ணா, ஜெயில இருக்குது. அது தம்பிங்க அவனுங்களாம் இங்க வருது இல்லண்ணா. பொறுக்கி பசங்க எங்கேயாவது சுத்தின்னு கிடப்பானுங்க. கூட எங்க இருக்குது பிரதர்? வீடு அந்த கடைசியில 3வது சந்து போகணுண்ணே. அவங்க பெரியப்பா மட்டும்தான் அங்க இருக்கிறாரு. பெரியப்பாவா? ஆமாண்ணே, வயசானவர். அவர் மட்டும்தான் இருக்கிறாரு. ஓகே தேங்க்யூ சரிண்ணே. பிரதர். வாங்கடா. சரிண்ணா. ஏய் என்ன நீங்களே ஆடின்றீங்க? பாட்டிமா, இந்த சல்பேட்டா சரோஜா வீடு எது? அப்படி 2 வீடு தள்ளிப்பா. வாடா வாடா டேய். வணக்கம் நைனா. வணக்கம் வணக்கம். யாருப்பா நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நாங்கெல்லாம் சரோஜாக்காவுக்கு வேண்டப்பட்டவங்க. வேண்டப்பட்டவங்களா? எப்படி? ஜெயில பழக்க நைனா. அவங்க எங்க சிஸ்டர் மாதிரி ரொம்ப பிரியமா பழகுவாங்க. அப்படியா? பொட்ட கழுத மற்ற பொம்பளைங்க மாதிரி இவளும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டிகளோட வாழ்வான்னு பார்த்தேன். எங்க அவளும் எங்களை மாதிரியே சாரா எங்க ஆச்சுறத அடிதடியா அப்படின்னே போயிட்டா. விடு நைனா, ஜெயில அக்காவுக்கு இன்னும் மரியாதை தெரியுமா? ஆமா, நீங்க என்ன சொல்லி என்ன பார்க்க வந்தீங்க? சரோஜா அக்காவோட தம்பிகளை காணுமாமே, அதான் நீங்க போய் தேடி கண்டுபிடிங்கன்னு சொல்லி அனுப்பிச்சது. அதனாலதான் தாத்தா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தோம். வீட்டுல பெரிய நைனா பாரு, அவர்கிட்ட போய் என்ன மேட்டர்னு தெரிஞ்சுக்கின்னு அப்பால போய் தம்பிகளை தேடுங்கன்னு அக்கா சொல்லி அனுப்பிச்சது. அதான் உங்களாண்ட என்ன மேட்டர்னு கேட்டுக்கின்னு போலான்னு வந்தோம். அப்படியா? ஆமா நைனா, சொல்லுங்க. அவங்கள யாரு கடத்திக்கின்னு போனது? இப்ப அவங்க எங்க இருக்காங்க? ஏதாவது தெரியுமா? எனக்கு என்னப்பா தெரியும்? எங்க போறானுங்க வரானுங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டா போறானுங்க. நானும் கேட்கறதில்ல. அவனுக்கு பாட்டுக்கு வருவானுங்க போவானுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் 50 லட்சம் ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாருன்னு வாங்கிட்டு வரேன்ட்டு போனானுங்க. போனவனுங்க இன்னும் வரல. எனக்கு எதுக்குப்பா லட்சமும் கோடியும்? நமக்கு தேவை ஒரு குவாட்டரும் பிரியாணி தான். ஏய், நைனாவுக்கு கோட்டரும் பிரியாணி போய் வாங்கினு வா. சரி நைனா, உனக்கு தெரியாட்டி போகுது. வேற யாராண்ட கேட்டா விவரம் தெரியும்? அதையாச்சும் சொல்லு. அட தெரியாதுப்பா, சும்மா திருப்பி திருப்பி அதையே கேட்டுன்னு இருக்க. ஆமா, இந்த குவாட்டர் வாங்க போனானே அவன் எப்ப வருவான்? வந்துருவான் நைனா. ஆமா தாதா, நீங்க எவ்வளவு நாளா இங்க இருக்கீங்க? குழந்தையில இருந்து இங்கதான்டா இருக்கேன். அப்படியா தாதா?
சொல் சுனில். சார் ஆதி சார், விவரம் ஒன்றும் தெரியல சார். அவங்க வீடு பாத்தியா? அவங்க வீட்டுக்கு வெளியே இருந்தான் பேசுறேன். இங்க ஒரு கிழமை இருக்கா, சரோஜாவோட பெரியப்பாவா. அவகிட்ட விசாரிச்சா எதுவுமே தெரியாதுன்னு சொல்றான். சரோஜாவோட பெரியப்பாவா? ஆமா சார். சார். சுனில், நான் சொல்றபடி செய். சொல்லுங்க சார். அந்த கிழவனோட கதையை முடிச்சிடு. அவனையா? எதுக்கு சார் அந்த கிழவனை போய்? சொல்றத மட்டும் செய். அந்த கிழவன் செத்தா கண்டிப்பா அவனை பார்க்க அந்த பசங்க வருவாங்க. அப்படி வரும்போது அவங்கள தூக்கிட்டு வந்துருங்க. சரி சார், ஆனா என்னையா ஒரு மாதிரி இழுக்கிற? அது இல்ல சார், என் சர்வீஸ்ல எத்தனையோ பேரை கொண்டிருக்கேன், ஆனா இவ்வளவு வயசானவரா கொன்னதில்லை. சுனில், அவனுக்கு வயசாயிடுச்சுல்ல, இன்னும் அவன் ஏன் இருக்கணும்? அவனை கொல்றதுதான் நல்லது. அவனை முடிச்சிருங்க, புரியுதா? ஓகே சார். பெட்டா. வெட்டி சாச்சுட்டப்பா. என்னதான் இருந்தாலும் சிங்கம்பா. என்னப்பா பிரியாணி வருதா? பொறு. என்னப்பா சொல்றாம? வந்துருன்னு சொல்றாரு. அண்ணே, குவார்டர் பிரியாணி வாங்கிட்டேண்ணே. தாத்தா, நீ கேட்ட குவார்டர் பிரியாணி. வை 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 வை. அப்பாடா. சரி நைனா, சாப்பிட்ட கையோட உன் தம்பி பசங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லிடுறியா? அட என்னப்பா நீ தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்க, திருப்பி திருப்பி அதையே கேட்டுக்கின்னு இருக்க. பாரு பெருசு, சொல்றியா இல்ல போட்டு தள்ளவா? என்ன மிரட்டுறியா? நானே பழைய ரவுடிடா. உன்ன மாதிரி எத்தனை ரவுடிகளை நான் பார்த்திருப்பேன். கிழவா, அப்ப நீ யூத்தா இருந்த அவரா துல்லாத உட்காரு. என்ன ஆளாளுக்கு மிரட்ட ஆரம்பிச்சிட்டீங்க? சரி நைனா, உட்கார் உட்கார், உட்காந்து சாப்பிடு. அது டேய், நைனா சாப்பிடுறதுக்கு கஷ்டப்படுறாரு. நைனா இரு நைனா, நான் உனக்கு கூட்டி விடுறேன். ஏய், கொல்லி போட அவனுங்க வருவானுங்க. அப்பாம் கீழாண்டா. வாங்கடா.